டைம். நேரம்னா என்ன? நேரம் ஒரு ஓடுகின்ற கடிகார முள் கிடையாது. நேரம் ஒரு இல்யூஷன். முதல்ல நேரம் அப்படின்ற கான்செப்டை மக்கள் எப்படி புரிஞ்சிருப்பாங்க? நேரம் அல்லது காலம், அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? நேரத்தை தாண்டி என்ன இருக்குது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் நாம் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. டைம் ரொம்ப முக்கியம். நாம் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் டைம் பார்க்குறோம். டைம் என்கிற ஒரு பவர்ஃபுல் டூலை வச்சு தான் நம்ம மொத்த பூமியையும் கட்டுப்படுத்துகிறோம். அதை வச்சு எப்படி பூமியை கட்டுப்படுத்துகிறோம்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளாக சொல்கிறோம், நம்ம மொத்த பூமியும் டைமை பேஸ் பண்ணி தான் இயக்குறோம். பூமின்னு சொல்லும் பொழுது லிட்ரல் பூமி கிடையாது, பூமியோட ஆர்டர் அண்ட் சிஸ்டம். உதாரணத்துக்கு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ஸ்டாக் மார்க்கெட், எல்லாத்துக்குமே டைம் தான் பிரதான கட்டமைப்பு. இதில் எங்கே டைம் மிஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனை தான். ஹியூமன்ஸோட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி படி முதல் முறையாக 6000 வருடங்களுக்கு முன்னதாக நிலவை பேஸ் பண்ணி டைமை அளந்தாங்க. சுமேரியன்ஸ் மற்றும் ஈஜிப்சியன்ஸ் சன்டயல்ஸ் போன்ற டிவைசஸை யூஸ் பண்ணி நேரத்தை அளந்தாங்க. பாபிலோனியன்ஸ் தான் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள்னும் 1 நிமிடத்துக்கு 60 வினாடிகள்னுன்ற கான்செப்டையும் பாபிலோனியன்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. இதை தான் இன்ன வரைக்கும் நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாம் டைம்னு சொல்கிற எல்லாமே நம்ம லோக்கல் ஸ்டார் சன்னை பேஸ் பண்ணி தான் நாம் வரையறுக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றத ஒரு நாள் 24 மணி நேரமாக பிரிச்சிட்டோம். அதே போல் சூரியனை பூமி தன்னோட வட்டப்பாதையில் முழுவதுமாக சுற்றி வர்றத ஒரு வருடம்னு சொல்கிறோம். 365 நாட்களாக பிரிச்சிருக்கோம். இதை செஞ்சது எல்லாமே நாம தான். யோசிச்சு பாருங்க, டைம் கான்செப்டையே நாம தான் வரையறுக்கிறோம். அப்போது நாம தான் இந்த இல்யூஷனை கிரியேட் பண்ணுவோமா? பிக் பேங் நடந்து கிட்டத்தட்ட 13.68 பில்லியன் லைட் இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பூமிக்கு 4.5 பில்லியன் இயர்ஸ் வயதாகுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நாம் கண்டுபிடிச்ச இந்த டைம் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அதாவது சூரியனை பூமி சுற்றி வர வட்டப்பாதையை பேஸ் பண்ணியும் பூமி தன்னைத்தானே சுற்றி வர காலத்தை பேஸ் பண்ணியும் தான் நாம் இதை எல்லாத்தையுமே சொல்கிறோம். நம்மளே ஒரு இல்யூஷன் சிஸ்டமை ஃபாலோ பண்ணி அதில் இல்யூஷனாக ஒரு டைம் லைனை போடுறோம். சோலார் சிஸ்டமை விட்டு வெளியே போனாலும் நாம் இதே டைம் சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ணுறோம். லோக்கல் ஸ்டாரை நாம் சுற்றி வர பீரியட் பேஸ் பண்ணி தான் லைட் இயர், ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் போன்ற ஸ்பேஸ் டைம்ஸை கால்குலேட் பண்ணுறோம். மில்கேவேயை விட்டு வெளியே போனாலும் இதே லோக்கல் ஸ்டார், அதாவது பூமி சூரியனை சுற்றி வர பீரியடை பேஸ் பண்ணி தான் அளவிடுறோம். ஹியூமன் நாலேஜோட லிமிட்டேஷன்ஸ் அவ்வளோதான். டைம் டைலேஷன். டைம் டைலேஷனை சிம்பிளாக சொல்லணும்னா, 2 ட்வின்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருக்கும் 10 வயது ஆகுது. ஒருத்தர் பூமியிலையும் இன்னொருத்தர் ஒளியின் வேகத்தில் பயணிக்கிற ஸ்பேஸ்ஷிப்பில் வேகமாக பயணிக்கிறாரு. 5 வருடம் கழித்து மீண்டும் பூமிக்கு ஒருவர் திரும்பினா எர்த்தில் இருக்க ட்வின்னை விட ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்க ட்வின்னுக்கு வயது கம்மியாக தான் இருக்கும். மேலும் 2 பேருக்கும் வயது வித்தியாசம் 5 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, ரிலேட்டிவ் மோஷனில் இருக்க ஒரு ஆள் வேகமாக பயணிக்கும் பொழுது டைம் மேனிப்புலேட் ஆகுது, டைம் டைலேஷன் நடக்குது. இதை தான் ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரியில் சொல்கிறாரு. டைம் வெர்சஸ் ஏஜ். நம்மளோட ஏஜ் கூட இந்த லோக்கல் ஸ்டார் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதை பற்றி யோசிக்க தலை தான் சுற்றும். நம்ம ஹியூமன் மைண்டால் ப்ராசஸ் பண்ண முடியாத விஷயங்கள் இவை. அப்போது நாம் ஒரு தனிப்பட்ட நபர் சூரியனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்பிட்டை சுற்றி வரதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏஜ் டிட்டர்மைன் ஆகுது. 28 வயசுனா சூரியனை நான் 28 முறை ஆர்பிட் பண்ணியிருக்கேன். இதுவே சூரியன் நம்ம மில்கிவே கேலக்சியை சுற்றி வந்த ஆர்பிட்ஸை விட அதிகம். ஆமாம், உண்மைங்க. நம்ம மில்கிவே கேலக்சியை ஒரு முறை சூரியன் சுற்றி வர 225 மில்லியன் வருடங்கள் ஆகுது. கணக்கிட்டா 18 இருந்து 20 முறை தான் சூரியன் சுற்றி வந்திருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் டைம் நாம் பார்த்த வரைக்கும் ஒரு இல்யூஷன் சிஸ்டம் போல தான் இருக்குது. கான்செப்ட் ஆஃப் டைமை பேஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் இயங்குது. இத்தனைக்கும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஒரு 24 ஹவர் கிளாக் இருக்குது. அதை தான் சிர்காடியன் ரிதம்னு சொல்கிறோம். நம்ம பாடியில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மொத்தமாக 24 மணி நேரத்துக்கும் மாற்றங்கள் நடக்குது. இது லைட்டை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ஸ், ஹார்மோன் செக்ரேஷன், நாம் தூங்க போகிற நேரம், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த ரிதம் தான் கவர்ன் பண்ணுது. இது இயற்கையாகவே நமக்குள்ளே இயங்குகிற ஒரு விஷயமா இருக்குது. எவ்வளோ தான் கான்செப்ட் ஆஃப் டைமை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சித்தாலும் டைம் ஒரு இல்யூஷன் தான் நமக்கு தோன்றும்.
காரணம் நாம் டைமோட ஃபிசிக்ஸை புரிஞ்சிக்கல. இதன் காரணமாக அநேக பேரடாக்ஸஸ் உருவாகியிருக்கு. சில இன்ட்ரெஸ்டிங் பேரடாக்ஸஸை நம்ம பார்க்கலாம். கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ். கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன் தன்னுடைய தாத்தா பாஸ்டில் நிறைய தவறுகளை செஞ்சுருக்கிறதாகவும் நிறைய பேரை அழிச்சிருக்கிறத பார்க்குறான். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா டைம் ட்ராவல் பண்ணி போய் அவனோட தாத்தாவை கொல்லணும்னு முயற்சித்து அவன் தாத்தாவையும் கொன்னுட்டான். இப்போது அவன் தன்னுடைய தாத்தாவை கொன்னதால் அவன் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க மாட்டான். காரணம், அவங்க தாத்தா பாஸ்டில் இருந்தால் தான் இவன் ப்ரெசண்ட்டில் இருப்பான். ஸோ இதுதான் கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ். அடுத்த பேரடாக்ஸ், லெட்ஸ் கில் ஹிட்லர் பேரடாக்ஸ். லெட்ஸ் கில் ஹிட்லர் பேரடாக்ஸும் கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ் போலவே தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போது கரண்ட்டில் இருக்க ஒரு மனிதன் ஹிட்லர் ஜூவிஷ் பீப்புளுக்கு செஞ்ச கொடுமைகளை பார்த்துட்டு ஹிட்லர் இருந்திருக்கவே கூடாது ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. டைம் மிஷினை கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா பாஸ்ட்டுக்கு போய் ஹிட்லரை கொல்ல முயற்சித்து கொன்னும் முடிச்சிடுறாரு. ஹிட்லரை பாஸ்ட்டுக்கு சென்று கொன்றதால உலகளாவிய மாற்றங்கள் நடக்கும். ஸோ இதன் மூலயமாக நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கு திருப்பி ட்ராவல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட்லரை கொல்லணுன்ற ஒரு நோக்கமே இருக்காது. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி ஹிட்லரை ஜஸ்ட்டு அந்த சர்வாதிகாரியாவோ அவர் செய்த கொடுமைகளோ உங்களுக்கு இருக்கவே இருக்காது. காரணம் ஏன்னா நீங்கள் முன்னாடியே டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டில் அவரை கொண்டுட்டீங்க. அப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணி அவரை போய் கொல்லணுன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தூண்டியிருக்கும். ஸோ இதுதான் லெட்ஸ் கில் ஹிட்லர் பேரடாக்ஸ். போன்று இன்னும் நிறைய பேரடாக்ஸஸ் இருக்குது, டைம் ட்ராவல் பேரடாக்ஸஸ் இருக்குது. ஸோ பேரடாக்ஸ்ன்ற விஷயம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு முழுவதுமான புரிதல் இல்லாத காரணத்தினாலையும், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு ஹைப்போதசிஸாக இருக்கும்போது தான் இந்த பேரடாக்ஸ்ன்ற காரியங்கள் வருது. ஸோ டைமோட ஃபிசிக்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ஒரு காரணத்தினால தான் நமக்கு இந்த பேரடாக்ஸஸ் எல்லாம் கிரியேட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னதான் நம்மளோட ஹியூமன் நாலேஜை வச்சு நம்ம சயின்டிஃபிக்காக சில விஷயங்களை அப்ரோச் பண்ணாலும் புரிஞ்சு கொள்ள முடியாத சில விஷயங்கள் இருக்குன்றதை நாம் நம்பி தான் ஆகணும். There is always something supernatural beyond our understanding. Bye from Astrofinity.